இப்போ கூட அந்த பிள்ளைங்க 50 ஃபிளாஷ் கேட்டாங்க. 50 பிள்ளைங்களுக்கு காசு எங்கேயா இருக்கு? செய்ய முடியல. வருத்தம் எனக்கு நிறைய உண்டு. நான் இன்ஃபுளுசர் நீங்க நினைக்காதீங்க, சரிங்களா? நான் வந்த நோக்கமே வேற. எனக்கு கிடைக்காத அத்தனையும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் ஒரு ஆசையா. கேப்டனா அந்த ஸ்கூல்ல வந்து வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி கொடுத்தோம்ல, அதுக்கு நன்றி செலுத்தி விதமா என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்க அது கண்டிப்பா நீங்க கேப்டன் வரணும்னு சொன்னாங்க. வந்து சாப்பிட்டு போனாங்க. வந்தேன், சாப்பிட்டேன், திருப்தியா இருந்துச்சு. அதுல அந்த பிள்ளைங்க ஃபுல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா நல்லா படிக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணியை சாப்பிட்டீங்க. எனக்கு இருக்கா? இருக்கா? எது வேணுமா உங்களுக்கு? வேற எது வேணுமா உங்களுக்கு? என்னது? பேக்கு, லஞ்சு பேக்கு மாமா கொண்டு வரேன், சரியா? கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த ஸ்கூல் முடிஞ்சு ஜனவரி மாதம் வரும்ல, அப்போ மாமா வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுது. பேக்கு, லஞ்சு பேக்கில் வாங்கிட்டு வரேன், சரியா? உனக்கு ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் இன்னொரு தடவை ஒரு வாழைப்பழம் தான் வாங்கி கொடுத்தேன். இந்த வாட்டி வாங்கிட்டு வர என் கையில் காசு இல்லை. பிளாஸ்க் வேற கேட்டாங்க, அதுக்கும் சுத்தமாக காசு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் ஒரே ப்ரொமோஷனாக அடிச்சு விடுதல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? தெரிஞ்சே தெரியாமல் ஒரு விஷயத்தை தொட்டுட்டேன். அதை சொன்னோம்ல, அந்த கழிப்பறை மாறி மாறி சொல்லுங்கன்னு அதை தொட்டுட்டேன். அது லட்சக்கணக்கில் ஆகுதுனால நான் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 60,000 விட்டு தான் இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்குன்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், சரிங்களா? இதுக்கிடையில் இந்த மாற்றுத்திறனாளி 400 போர்வை கேட்டாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கும் பிளாஸ்க் வாங்கி கொடுக்க முடியல, அவங்களுக்கும் 400 போர்வை வாங்கி கொடுப்போம்னான்னு தெரியாது. ஒரு போர்வை 200 ரூபா, 400 போர்வை கிட்ட 80,000 கிட்ட வந்துடுவீங்களா? இப்படிலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இதுக்கிடையில் ஏன் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும், தூக்கம் அவ்வளோ கிடையாது, சரிங்களா? ஒரு பக்கம் வீடியோ போடணும், ப்ரொமோஷன் காசு எடுத்து கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு நல்லபடியாக அந்த ஸ்கூலில் அந்த டாய்லெட் கட்டி கொடுக்கணும். இப்படி ஏதோ புது சேவைன்னு ஒன்று, ஏதோ உங்கள் அன்பு ஆதரவால் நான் உள்ளே வந்துட்டேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தேவைகள் இருக்குது. அது என்ற சொல்லுது. லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, ஜாமெட்ரி பாக்ஸு, பேனா, பென்சில், இந்த மாதிரி கேட்கும்போது அதை ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தலாம். 1000 பிள்ளைக்கு கேட்குற பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ப்ரொமோஷன் போய் தான் பண்ண முடியும். அவங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொன்னாங்க. யாரெல்லாம் இப்படி சப்போர்ட் பண்ணி நான் சொன்னேன், நான் பண்ணலாமா, மாமா மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணாங்க, அத்தை மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன். அவங்க எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க ப்ரே பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் அதை கொடுக்க முடியும். அதுலேயும் நான் தெளிவாக இருக்கிறேன். ஃபேக் ஐடியில் கூட ஏமாந்துடாதீங்க, ஏதாவது உதவி செய்ய தான் நேரில் வாங்க அப்படி கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா கேப்டனா நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. கோமாளித்தனமாவோ காமெடியாவோ என்கிட்ட கேட்காதீங்க. இருந்தால் ஒரு இயல்பாக ஏதாவது பேசும்போது வேணால் வீடியோ நல்லா இருக்கலான்னு வைங்களேன். மற்றபடி உங்களுக்கு நான் வந்து காமெடியை கொடுக்கணும், அப்படியே ஒரு மாதிரி செய்யணும் தான் எனக்கு செய்ய தெரியாது. ஏன்னா நான் நடிகன் கிடையாது, நான் நடிக்கவும் வரலை, சரிங்களா? கிரிக்கெட்டால் வந்தேன், அதனால ஒரு சில ஆதரவு நிறைய கிடைச்சது. அதனால ப்ரொமோஷன் போனேன். அதுக்கப்புறம் இந்த உதவிகள்லாம் பண்ணேன். எனிவே உங்கள் அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படிக்கு ஆசிய கேப்டன் நான் அந்த பிள்ளைங்கள்ட்ட நான் சாரி கேட்டேன், சரியா? பேமெண்ட் நல்லபடியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதையும் செஞ்சு கொடுத்துருந்தேன். உங்க அன்பு ஆதரவான ஏன்னா என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அடைந்த நொடி போதும், வேற என்ன வேண்டும் வேண்டும்.